வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். விஜயாவா ஸ்ருதியோட அம்மா ஒரு பக்கம் கொடுமைப்படுத்துறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா மனோஜ் ஒரு ஆப்பு வைக்கிறாரு விஜயாக்கு. இதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு மீனா தாண்டா சொக்க தங்கம், அவ வீட்டுக்கு தாண்டா போயிடணும், அவதான் என் மருமக அப்படின்னு முடிவு பண்ணி மீனாவோட அம்மா வீட்டுக்கு போறாங்க விஜயா. இத பத்தி டீட்டெயிலா இந்த எபிசோட ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். மீனா ஒரு பக்கம் அவங்க அத்தை கிட்ட திட்டு வாங்க முடியலன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐயோ மீனா தான் அருமருமையா சமைச்சு கொடுப்பாளே, நம்ம என்னடா இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு திருன்னு முழிச்சிட்டு இருக்கிற விஜயா. காலையில ஆகுது, காலையில பயந்துருச்சு வர்றாங்க எல்லாரும். மறுபடியும் அதே காஃபியை குடிக்கிறாங்க. ஐயையோ, மறுபடியும் அதே காஞ்சு போன கருவாடு மாதிரி கசாயம் மாதிரி இருக்கக்கூடிய காஃபியை குடிக்கிறதா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கட்டன் சாயா குடிங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி அம்மா குடுக்குறாங்க. இல்ல நான் காஃபி இப்பெல்லாம் வேண்டாம், நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன் அப்படிங்கம்மா. குடிங்கம்மா, நல்லதுமா உடம்புக்கு அப்படின்னு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஸ்ருதி, ஆண்டி குடிங்க ஆண்டி, உடம்புக்கு நல்லது ஆண்டி, பிளாக் டீ மாதிரி தான் குடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீயே குடி, எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுட்டும் வேண்டாம் வெறுப்பா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க புட்டு கடலைக்கறி இது மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. ஆஹா, நம்ம மீனாவை ரொம்ப மிஸ் பண்றேன்டா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. எப்படா இந்த வீட்டை மீட்பாங்க, எப்படா போலான்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க விஜயா. அதுக்கப்புறம் ரவி ஸ்ருதி எல்லாம் கிளம்பிடுறாங்க. சரிம்மா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆஹா, இந்த பொம்பளை கிட்ட நம்ம மட்டும் மாட்டிக்கிட்டோமே. இப்ப ரவியும் ஸ்ருதியும் வேலைக்கு போயிட்டாங்க, அவங்க வர்ற வரல எப்படா இந்த பொம்பளையை சமாளிக்கிறது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க விஜயாவும். சம்மந்தி, இன்னைக்கு உங்களுக்கு மீன் குழம்பு நேத்து வச்சேன், இன்னைக்கு வேற என்ன குழம்பு வைக்கலாம், இல்லாட்டி அந்த மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு அப்படின்னு ஏதோ டிஃப்ரெண்டா சொல்றாங்க. இல்லைங்க வேண்டாங்க, நீங்க என்ன செய்றீங்களோ நார்மலா செய்யுங்க போதும் அப்படின்னு விஜயா சொல்லிடுறாங்க. விஜயாக்கு கொஞ்சம் கூட பொழுதே போக மாட்டேங்குது, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி செம்ம குழப்பத்துல இருக்காங்க. இதுல வேற ஸ்ருதியோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு பொரியல் செய்றேன், எனக்கு காயெல்லாம் கட் பண்ணி கொடுங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு காயை வேற கட் பண்றதுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே எனது நான் காய் கட் பண்றதா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க விஜயா. ஆமா, நீங்க தான் காய் கட் பண்ணும், வேற யாரு கட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆஹா, விட்டா நம்மள வேலைக்காரியே ஆக்கிடுவா போல இருக்கே, இவ என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றாங்க. இல்ல அது நான் காயெல்லாம் கட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, மீனாவே எல்லா வேலையும் செஞ்சிருவாளா அப்படின்னு சொல்லவும், அது உங்க வீட்டு சம்மந்தி, இங்க எல்லாரும் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு உருட்ட வேற வழி இல்லாத விஜயா சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் கட் பண்றாங்க. கட் பண்ணும்போது சம்மதி நில்லுங்க, என்னங்க சம்மதி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் சம்மதி காய் கட் பண்ணிட்டு இருக்கேன், என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளவு பெருசு போட்டீங்கன்னா எப்படி காய் வேகும், சின்னதா போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. மீனா பாவம் அப்புறாணியா அவங்க கல்யாணம் ஆகி வந்த புதுசுல காய் கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஓவரா பண்ணுவாங்களே விஜயா. காய் கட் பண்ணிட்டு இருந்த மீனா வந்து பாக்குறாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க, காய் கட் பண்ணிட்டு இருக்கேன் அத்தை. அது என்ன இவ்வளவு பெருசாவா கட் பண்ணுவா, சின்னதா கட் பண்ணு அப்படின்னு சொல்லவும், இல்ல அத்தை கொஞ்சம் பெருசா இருந்தா தானே அத்தை கொஞ்சம் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவும், ஏய் சொன்னதை முதல்ல செய்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த காய் எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்து போட்டு கட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதை எல்லாத்தையும் மீனா கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஐயோ கர்மா ஒரு பூமரங்கடா சாமி, திரும்ப வந்து அடிக்குதே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, சமதி என்ன கனவு உலகத்துல இருக்கீங்க, காய கட் பண்ணுங்க சமதி, இந்தாங்க சின்னதா கட் பண்ணுங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லி பெருசா கட் பண்ண காய அது கூட சேர்த்து மறுபடியும் கொஞ்சோண்டு காயை கொண்டு வந்து கொடுத்து இது எல்லாத்தையும் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. விஜயா நல்லா சொகுசாவே வாழ்ந்து பழகிட்டாங்களா, நல்லா மீனா உட்கார வச்சுட்டே சாப்பாடு போட்டு பழகிட்டாங்க. அதே மாதிரி உட்காந்துக்கிட்டே அதிகாரம் பண்ணிக்கிட்டு ஓவர் பில்டப் பண்ணிட்டு இருந்த நம்ம விஜயாக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய மலை மாதிரி இருக்கு. இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு காய கட் பண்றதுக்குள்ள ஐயோ சாமி எனக்கு விரல்லாம் வலிக்குதுடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சம்மந்தி போதுமா அவ்வளவுதானா அப்படிங்க வந்து அந்த வெங்காய தக்காளி மட்டும் அறுத்து கொடுத்துருங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மற்ற பெண்களுக்கெல்லாம் சும்மா அசால்ட்டு சைடு கேப்ல இதெல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி வீசிட்டு வேற வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க. ஆனா நம்ம விஜயா ஓவரா எல்லாத்துக்கிட்டே அதிகாரம் பண்ணிக்கிட்டு வேலை வாங்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தனால இதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியல. என்னடா பண்றது, வேற வழி இல்லையே, செஞ்சுதான் ஆகணும், நம்ம தலைவிதி, இந்த ஸ்ருதி வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு இவங்க கூட வந்த மாதிரி என்ன சொல்லணும் அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே காய கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா.
அப்ப கரெக்டா ஸ்ருதியோட அம்மா வர்றாங்க. என்ன சம்மந்தி இதெல்லாம் வேலை சொல்றேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு வேலைக்காரன் வரல சம்மந்தி. அந்த அவ வந்திருந்தானா ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லா வேலையும் அவ பண்ணி கொடுத்துருவா. நான் சும்மா தாளிக்கிறது இது மட்டும் செஞ்சுட்டு இருப்பேன். இன்னைக்கு அவ வராதனால பெரிய தலைவலி சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு, சம்மந்தி இன்னும் ஒரு சின்ன ஹெல்ப் தான். நான் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னால சமையல் தான் பார்க்க முடியும். இந்த பாத்திரம்லாம் விளக்க முடியாது. கொஞ்சம் இந்த பாத்திரத்தை விளக்கி கொடுத்துறீங்களா அப்படிங்க. எனது நானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. துரு துருன்னு அப்படியே முழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. கோவம் வேற பட முடியாது. சம்மந்தியாச்சு, அது பணக்கார வீட்டு சம்மந்தியாச்சு. அதனால ஒன்றும் பண்ண முடியல. பரவாயில்ல சம்மந்தி, நான் விலைக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல சம்மந்தி ஒரு 2-3 பாத்திரம் எனக்கு தேவையானது மட்டும், சமையலுக்கு தேவையானது மட்டும் விலைக்கு கொடுங்க. மத்ததெல்லாம் நம்ம டிஷ்வாஷர்ல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லவும், அட பணக்கார பைத்தியத்தோட அம்மாவே, அது எல்லாத்தையும் தூக்கி டிஷ்வாஷர்ல போட வேண்டியதானே, அப்புறம் இதுக்கு என்ன வழக்கு சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதியோட அம்மா சொல்றாங்க, புரியுது புரியுது சம்மந்தி, டிஷ்வாஷர் மிஷின்ல போடாம எதுக்கு என்ன வழக்கு சொல்றீங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அது ஒண்ணு இல்ல சம்மந்தி, டிஷ்வாஷர் மிஷின்ல போட்டா எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். அவ காலையிலேயே சொல்லியிருந்தானா நான் அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சு டிஷ்வாஷர்ல போட்டிருப்பேன். இந்நேரம் வந்திருக்கும், எல்லா விலைக்கு வந்திருக்கும். ஆனா இவ இப்பதான் வரலன்னு சொன்னாலா, அதனாலதான் என்னால போட முடியல. எனக்கு தேவையான இந்த வடச்சட்டி, இந்த பாத்திரங்க, இந்த கரண்டிக்கு மட்டும் விலைக்கு கொடுங்க போதும் சம்மந்தி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் ஏன் தலை விதிட்டா, இவ வீட்டுக்கு வந்து இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி கடுப்புல முறைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு சம்மந்தி மறைச்சிட்டு இருக்கீங்க? ஐயா முறைக்கலாம் இல்ல சம்மந்தி, நான் சும்மா யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன், எப்படி பாத்திரத்தை விளக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்களா. ஏன் உங்க வீட்டுல நீங்க தான் பாத்திரம் வளர்க்குவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சேச்சே, நான்லாம் வளர்க்க மாட்டேன், எல்லாம் மீனா பாத்துக்குவா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, அந்த பூக்கட்டுறவ இருக்கிறாளா, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போறாங்க. சரி சரி வாங்க சம்மந்தி, காயெல்லாம் கட் பண்ணிட்டீங்களா? கட் பண்ணிட்டேன் அப்படின்னு விஜயா சொன்னோன்னே, சரி வந்து பாத்திரத்தை விலை கொடுங்க வாங்க அப்படிங்கிறாங்க. உன் வீட்டுக்கு வந்தோம் பாரு, என்ன சொல்லுண்டி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, இதோ வந்துட்டேன் சம்மந்தியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் அங்க போறாங்க. பாத்திரத்தை போய் பார்த்தோன்னே அப்படியே ஷாக்ல மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி இருக்கு. ஏன்னா பாத்திரம் மலை மாதிரி குமிஞ்சிருக்குது. இதுல இவங்க சொல்ற வடச்சட்டி கரண்டி எல்லாம் எங்கடா இருக்கு அப்படின்னு தேடி பாக்குறாங்க. அதெல்லாம் பாத்திரத்தை குமிஞ்சு கிடக்குது பாருங்க, மலை மாதிரி. அது எதுக்குள்ள கிடக்குதுன்னே தெரியல. என்ன சம்மந்தி பாத்திரம் இவ்வளவு இருக்குது? ஆமா சம்மந்தி, நீங்க மாப்பிள்ளை ஸ்ருதிலாம் வந்திருக்கீங்களா, நிறைய பாத்திரம் செலவாகும்ல, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி சம்மந்தி, நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க இதெல்லாம் விலைக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இப்போதைக்கு ஒரு 2 வடச்சட்டி விலைக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 கரண்டி, அப்புறம் தட்டு, இந்த பொரியல், குழம்பு, ரசம், சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஹாட் பாக்ஸ் தனியா இருக்கும், அதெல்லாம் விளக்கிருங்க. அப்புறம் கிளாஸ் எல்லாம் விளக்கிருங்க. அப்புறம் எல்லாரும் ஜூஸ் குடிப்போம்ல, ஜூஸ் குடிக்கிறதுக்கு நமக்கு கிளாஸ் விளக்கிருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றவா கடகடன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த வச்சு, அடியே இதை நான் செஞ்சு முடிக்கணும்னா இந்த பாத்திரத்துல பாதி பாத்திரத்தை வளர்க்கணும். ஏன் உயரத்துக்கு குமிஞ்சு கிடக்குது இந்த பாத்திரம், இதில் நான் பாதி பாத்திரத்தை வளர்க்கணும்னா நான் காலி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன சம்மந்தி, நான் பாட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல, இதோ வேலைக்கு தர்றேன் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு போய் பாத்திரத்தை பாக்குறாங்க. மழை மாதிரி குமிஞ்சிருக்கு. அல்ல எங்கடா போய் வடச்சட்டி தேடுறது, நம்ம இந்த பாத்திரத்துக்குள்ள புகுந்து போய் தேடினாதான் கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே அங்களாப்பா நின்னுகிட்டு இருக்கிறாங்க. என்ன சம்மந்தி இப்படி நின்றுட்டு இருந்தா நான் சமையல் பண்ண வேண்டாமா, சீக்கிரம் பண்ணி கொடுங்க சம்மந்தி அப்படின்னு சொல்றாங்க. கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒருத்தரம் ஒவ்வொன்னா எடுத்து இவங்க கேட்குற பாத்திரத்தை எல்லாம் கழுவி கொடுத்து ஓஞ்சு போயிடுறாங்க. இப்படியோ எல்லாத்தையும் வேலைக்கு கொடுத்துட்டு அப்பாடா அப்படின்ட்டு வந்து உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஏற்கனவே போயிட்டாங்களா, மத்தியானத்துக்காக ஃபுல்லா செஞ்சு வச்சுட்டாங்க. அப்பதான் கரெக்டா ஸ்ருதியோட அப்பா வர்றாரு. வெளியே போகணும், நீ கொஞ்சம் கிளம்பு, ஒரு முக்கியமான வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி சம்மந்தி நீங்க சாப்பிட்டுக்குங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் கிளம்பிட்டு வர்றாங்க. கிளம்பிட்டு வந்தா ஸ்ருதியோட அம்மா, சரி சம்மந்தி நீங்க சாப்பிட்டுக்குங்க, யாராச்சும் வந்தாங்கன்னா நாங்க வெளியே போயிருக்கோம்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லவும், எடி ரூமை சாத்திட்டு வந்தியா அப்படின்னு கேக்குறாரு ஸ்ருதியோட அப்பா. ஐயோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெட்ரூமை பூட்டிட்டு அங்கிருந்து வர்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது விஜயாவுக்கு செம்ம கோவம் வருது. சரி வர சம்மந்தி அப்படின்ட்டு போன ஸ்ருதியோட அம்மா திரும்பவும் வந்து, சொல்ல மறந்துட்டேன் சம்மந்தி, இந்த பாத்திரத்தை எல்லாம் அந்த வேலைக்காரமா வராதனால டிஷ்வாஷர்ல போட்டு வச்சிடுறீங்களா, நான் வந்து மிஷினை ஆன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஸ்ருதியோட அப்பா, என்னது வேலைக்காரமா வரலையா, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இதோ அவங்க பொண்ணை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணுமாம்மா, ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏதோ கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு லீவ் போட்டா, அதுவும் திடீர்னு காலையில சொல்றா அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு இதே வேலையா போச்சு. சரி சரி வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாரு. அவரும் எதுவும் கண்டுக்கவே இல்லை. இதெல்லாம் பார்த்த விஜயாக்கு செம்ம கோவம். அதுவும் அவங்க வீட்டுல இருக்கிறப்ப பெட்ரூம் கதவை பூட்டிட்டு போறாங்க பாருங்க, அதை நினைச்சு செம்ம காண்டாகுது, செம்ம கோவம் வருது. சரி இனிமேல் ஸ்ருதி வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. எங்க போறது அப்படிங்கும் போது அப்பதான் வந்து உதிக்கிறாங்க நம்ம பார்வதி.
பார்வதி பேசாம பார்வதியோட வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க விஜயா. சரி நம்ம பார்வதி கூப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பார்வதிக்கு கால் பண்றாங்க. என்ன விஜயா அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ருதியோட வீட்டுல இருக்கவே முடியல. இந்த ஸ்ருதியோட அம்மானா என்ன பெரிய இவளா, அவ நான் இருக்கேன்னு தெரிஞ்சும் பெட்ரூம் கதவை சாத்திட்டு போறா, இவெல்லாம் ஒரு மனுஷியா அப்படி இப்படின்னு சொல்றாங்க. என்ன திருடி நினைச்சுக்கிட்டாங்களா, அவங்க எங்கேயாச்சும் போனப்ப நான் அந்த ரூமுக்குள்ள போய் ஏதாச்சும் திருடுவேன்னு நினைச்சுக்கிட்டாங்களா, அதனாலதான் இப்படி பூட்டிட்டு போறாங்களா அப்படின்னு கண்ணா பின்னாடி பயங்கரமா சத்தம் போடுறாங்க, சண்டை போடுறாங்க பார்வதி கிட்ட. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பார்வதி கூலா சொல்றாங்க, இங்க பாரு அவங்க வீடு, அவங்க பூட்டிட்டு போறாங்க, நீ அதுல தலையிடாத. நம்ம அங்க போய் தங்கி இருக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு, என்ன பண்றது, விட்டு விஜயா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சரியாயிரு விடு, எப்படியாச்சும் வீட்டை மீட்டுட்டா மறுபடியும் நீங்க அங்க போயிடலாம்ல விட்டு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு என்னால கொஞ்சம் கூட இங்க இருக்க முடியாது. அப்புறம் இன்னொரு பார்வதி என்ன வேலை வாங்கி வாங்கி இப்படி கொல்றா பார்வதி. அவ என்ன விஜயா சொல்றா, ஆமா காய் நறுக்கி கொடுக்க சொல்றா அப்படின்னு சிரின்னு சிரிக்கிறாங்க பார்வதி. ஏன் எதுக்கு நீ சிரிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. இங்கே காயை கட் பண்றதுலாம் ஒரு பெரிய வேலையா? ஆமா எங்க வீட்ல எல்லாம் நான் கட் பண்ணல. ஆமா அங்க பூரா மீனா தான் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டா, அவ தான் எல்லாமே செஞ்சா. ஆனா நீ சும்மா ராணி மாதிரி உட்காந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு டிவி பாத்துக்கிட்டு இருந்த. இப்போ உனக்கு புரியுதா, மீனாவை எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்ப. இப்போ உனக்கு புரியுதா மீனாவோட நிலைமை, அவ எப்படி உன்னை தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்கிக்கிட்டு இருந்தா, எப்படி உன்னை பாத்துக்கிட்டா அவ. நீ கேக்குறப்ப எல்லாம் காஃபி போட்டு கொடுத்துட்டு நீ என்னென்ன டிஃபன் வேணும்னு சொல்றியோ அதை பூரா செஞ்சுக்கிட்டு எப்படி உன்னை வச்சிருந்தா. இப்ப தெரியுதா உனக்கு மீனாவை பத்தி அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க. மீனா வேணுங்கிறப்ப எல்லாம் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்கறதுன்னா அத்தா என்ன சமையல் செய்யட்டும்னு கேட்டுட்டு, அதுவும் விஜயாவுக்கு பிடிச்சது வேற தனியா வேற செஞ்செல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படி ஃபீல் பண்றாங்க. என்ன விஜயா நான் பாட்டுல பேசிட்டே இருக்கிறேன், நீ என்ன லைன்ல இருக்கியா அப்படின்னு கேட்கவும், லைன்ல தான் இருக்கேன், சொல்லு. நான் மீனான்னு சொல்லிட்டேன்னா போதுமே, நீ எதுவும் பேச மாட்டேன். இங்க பாரு பார்வதி, இப்ப எதுக்கு அவளை போய் அந்த பூக்கற்றவளை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், விஜயா நீ இப்பனாச்சும் புரிஞ்சுக்கணும் விஜயா, மீனா ரொம்ப நல்லவ, கண்டிப்பா இப்ப இல்லைனாலும் இன்னும் கொஞ்சம் போக போக உனக்கு மீனாவை பத்தி அருமை புரியும் அப்படின்னு சொல்லும் போதே, அதெல்லாம் எப்பவோ புரிஞ்சிருச்சுடா சாமி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. மீனா மட்டும் இருந்திருந்தாலும் நம்மள எப்படி தங்கியிருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க விஜயா. பார்வதி பாட்டுல ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க, ஆனா கனவு உலகத்துல இருக்காங்க விஜயா. மீனா என்ன இப்படி ஃபுட்டு கொடுப்பாங்க, என்னென்ன செஞ்சு கொடுப்பாங்க அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுல வேற ஒரு தடவை மீனாவை பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லி கல்யாணம் ஆன புதுசுல ஆளை தொடக்க சொல்லிட்டு மறுபடியும் தண்ணி ஊத்தி விட்டுட்டு இதெல்லாம் கழுவுலாம் சொல்லியிருப்பாங்களா, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஓவரா பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்வதி என்ன நீ வாட்ட ஓவரா பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும், அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, பார்வதி அந்த பேச்செல்லாம் முதல்ல விடு பார்வதி, இந்த விஷயத்துக்கு முதல்ல வா, சரி சொல்லு இப்ப என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லவும், பேசாம நான் உன் வீட்டுக்கு வந்துடுறேன் பார்வதி, உன் கூட நான் தங்கிக்கிறேன், என்னால எல்லாம் இங்க இருக்கவே முடியாது பார்வதி அப்படின்னு சொல்லவும், என்னது ஏன் கூட வந்து தங்குறியா, என்னது இது பேசிட்டு இருக்கிற விஜயா நீயே, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. என்ன பார்வதி பேசிட்டு இருக்க, எப்பயும் நான் உங்க வீட்டுல வந்து தங்குறதானே, இங்க பாரு விஜயா நீ சண்டை போட்டுட்டு வந்து தங்குவா, எப்படியோ உனக்கும் அண்ணனுக்கும் எப்படியோ சமாதானப்படுத்தி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவார் அண்ணன், இல்லாட்டி நீயே கோவம் தெளிஞ்சு வீட்டுக்கு போயிருவ. ஆனா இப்போ அப்படி இல்ல, உங்க வீட்டுல சீல் வேற வச்சுட்டாங்க, இப்போ அண்ணன் மீனாவோட வீட்டுல இருக்காரு, நீ இங்க இருக்கிற, இப்போ வந்து என் வீட்டுல தங்குறது இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. இதெல்லாம் கேட்டுட்டு, என்ன பார்வதி நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, நான் உன் வீட்டுக்கு வரேன், இங்க பாரு உன்னை சூசகமா சொல்லி பார்த்துட்டேன், உனக்கு புரிய மாட்டேங்குது, இங்க பாரு வந்தா நீ அண்ணன் கூட எங்க வீட்டுக்கு வா, தாராளமா எவ்வளவு நாள் வேணாலும் தங்கு, எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை, ஆனா நீ மட்டும் தனியா வராத அப்படின்னு சொல்றாங்க. என்னடி புதுசா பேசிட்டு இருக்க, இங்க பாரு புதுசாலாம் பேசல, நான் உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயத்த சொல்றேன் விஜய் கேட்டுக்கோ, அண்ணன் எங்க இருக்காரோ அங்க நீ இருக்கிறதா உனக்கும் மரியாதை, உனக்கும் பாதுகாப்பும் கூட. இப்ப பார்த்தல எத்தனை வேலை உங்ககிட்ட வாங்கியிருக்காங்கன்னு, இதே இது அண்ணன் இருந்தா இப்படி செய்வாங்களா, அண்ணன் கூட இருந்து பாரு, நீ முதல்ல அண்ணன் எங்க இருக்காரோ அங்க போ அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு என்னால அந்த குருவி கூண்டு எல்லாம் போய் இருக்க முடியாது பார்வதி, இப்போ நீ நான் வரட்டுமா வேண்டாமா என்ன சொல்ற விஜயா, இப்பவும் சொல்றேன் எப்பவும் சொல்றேன், நீ வந்தா அண்ணன் கூட வா, இல்லையா அண்ணன் எங்க இருக்காரோ அங்க போய் இருந்துக்கோ, அதான் உனக்கு நல்லது பார்வதி அப்படின்னு சொல்றதை கேட்டோடனே செம்ம கோவம் வந்துடுது. டப்புன்னு போனை கட் பண்ணிடுறாங்க விஜயா. இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு, சரி இவ வீட்டுக்குனாச்சும் போலான்னு யோசனை பண்ணா இவ என்னடா இப்படி சொல்றா அப்படின்னு கடுப்புல இருக்காங்க விஜயா. மறுபடியும் பார்வதி கால் பண்றாங்க, போன் எடுக்காம கட் பண்ணி விடுறாங்க. அப்ப பார்வதி நினைக்கிறாங்க, ஆஹா இவளுக்கு கோவம் வந்துருச்சு
அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா வேணும்னே தான் பார்வதி செஞ்சிருக்காங்க. ஏன்னா மீனா வீட்டுக்கு போக மாட்டேன்னு ஓவரா வந்தா பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நல்ல ஒரு சமயம், மீனா வீட்டுல தங்கி அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்வதி இந்த பிளான பண்ணி செஞ்சிருக்கிறாங்க. சரி, திரும்ப திரும்ப கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி கூப்பிடுறாங்க. சொல்லு பார்வதி, எதுக்கு இப்போ கால் பண்ணிட்டே இருக்கிற? அதான் நீ வர வேணான்னு சொல்லிட்டேல, நான் பாத்துக்கிறேன் விடு அப்படின்னு போனை கட் பண்றாங்க. ஒரு நிமிஷம் விஜயா, என்ன பார்வதி சொல்லு. இங்க பாரு, உனக்கு இங்க இருக்கிறதுலாம் உனக்கு மரியாதை இல்ல விஜயா. நீ அண்ணன் கூட இருக்கிறதா மரியாதை. எதுக்கு அந்த குருவி கூண்டுல போய் இருக்க சொல்றியா? நான்லாம் இருக்க முடியாது, போனை கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது, அட நம்ம மனோஜ் பையன் இருக்கான், ஷோரூம்ல தங்கிட்டு இருக்கிறான்ல, அவனுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு மனோஜுக்கு கால் பண்றாங்க. மனோஜே எலிய பிடிக்கிறேன்னு சரியா தூங்காம இருந்துட்டு அப்படி காலையில உட்காந்து தூங்கி விழுந்துகிட்டு இருக்காரு. பாஸ் பாஸ் அப்படின்னு ஜீவா கூப்பிடுறாங்க. கடாபுடான்னு எழுந்திருக்கிறாங்க. அப்படி முழிச்சு பாக்குறாங்க. என்ன பாஸ் இப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், ஆமா சந்தோஷ் ப்ரோ எங்க அப்படிங்க, அவரு அங்க தூங்கிட்டு இருக்கிறாரு அங்க பாருங்க அப்படின்னா, வாஷிங் மிஷின் மேல ஏறி லைனா வாஷிங் மிஷின் வச்சிருப்பாங்களா அது மேல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. என்ன பாஸ் உங்க 2 பேத்துக்கு ஆச்சு? ஏன் 2 பேரும் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஐயோ நைட்டெல்லாம் நாங்க தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு மனோஜ். இல்ல இதுல ஒரு சின்ன திருத்தம், நான் தான் தூங்கல, அந்த ப்ரோ நல்லா தூங்கினாரு. ஆனா அந்த சந்தோஷ் ப்ரோ எதுக்காக இப்படி தூங்கிட்டு இருக்காரு? அவர் தான் நைட்டு எலி வந்துருச்சுன்னு நான் கத்தியும் அந்த மனுஷன் எழுந்திருக்கவே இல்லை, இப்ப என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு கோவப்பட்டு இருக்காரு மனோஜ். போன் கால் வருது, விஜயா கூப்பிடுறாங்க. அம்மா தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாரு. எப்படிடா இருக்கம்மா? நான் தூங்கவே இல்லம்மா, என்னால படுத்து தூங்கவே முடியலம்மா. எலி ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணுச்சு, இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த சந்தோஷ் ப்ரோ விடுற கொரட்டை தாங்க முடியலம்மா, என்ன டார்ச்சர் பண்ணிட்டாருமா. அப்படியேப்பா ஆபீஸ்ல உக்காந்துகிட்டே தூங்கிட்டு இருக்கிறம்மா அப்படின்னு சொல்லவும், டே என்னால இங்க முடியலடா, இங்க வேலையா வாங்கி தள்ளுறாங்கடா அப்படின்னு சொல்லவும், என்னமா சொல்றேங்க? ஆமாடா, என்னால் டார்ச்சர் தாங்க முடியல, பேசாம நம்ம வேற எங்கேயாச்சும் போயிடலாமா அப்படின்னு சொல்லவும், மா சூப்பர் ஐடியாமா, நம்ம ஏதாச்சும் வீடு எடுத்து தங்கிடலாமா? நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வீட்டை வித்துட்டு நம்ம தனியா ஒரு வீடு வாங்கியிருக்கலாம், நீ கேட்டியா அப்படியும். டே இதை பத்தி பேசுறேன்னா நேரா வந்து மூஞ்சில குத்துவேன் அப்படின்னு திட்டுறாங்க விஜயா. மா சரி விடுங்க அந்த பேச்ச, இப்ப என்ன பண்ணலாம், பேசாம ஒரு வீடு எடுத்துக்கலாமா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அங்க ரோகிணி வர்றாங்க. பாஸ் ரோகிணி மேடம் வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஜீவா சொல்றாங்க. யாடாது ரோகிணின்னு ஏதோ சத்தம் கேக்குது. அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, நான் போனை கட் பண்ணட்டுமா? போனை கட் பண்ணாத, யாருன்னு சொல்லு. ஹலோ 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 அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் கேட்காத மாதிரி வேணும்னே கட் பண்ணிடுறாரு. ஏன்னா ரோகிணி மேல இப்ப கொஞ்சம் லவ் வர ஆரம்பிச்சிருச்சு மனோஜுக்கு. ரோகிணி வர பார்த்துட்டு, வா ரோகிணி அப்படின்னு சொன்னோடனே மனோஜ் வந்து ரோகிணி அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. என்ன மனோஜ், நான் இருக்கும்போது எதுக்கு நீங்க இங்க வந்து தங்கியிருக்கீங்க? எனக்கு சிந்தாமணி மேடம் சொல்லலைன்னா எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்ன ரோகிணி பண்றது, வேற வழி இல்ல. அம்மாவும் அங்க ரவியோட வீட்டுல தான் இருக்காங்க, அப்புறம் முத்து மீனா வீட்டுல அண்ணாமலை இருக்காரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே எல்லாம் சொல்றாரு டீட்டெயிலா. அப்புறம் இன்னொரு விஷயம் ரோகிணி, என்ன போய் ஷோரூம்ல படுக்க சொல்லிட்டாங்க ரோகிணி, எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்தது தெரியுமா? நைட் எல்லாம் தூங்கவே இல்லை ரோகிணி. ஒரு பக்கம் இந்த சந்தோஷ் ப்ரோ கொரட்டை விட்டுட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் எலித்தலை ரோகிணி, ரொம்ப டார்ச்சரா இருந்தது அப்படிங்கறதெல்லாம் சொன்னோன்னே ரொம்ப ஃபீல் பண்றாங்க ரோகிணி. ஏன் மனோஜ் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல மனோஜ், நான் உன தங்க மாதிரி வச்சு பாத்துக்குவேன் மனோஜ், நம்ம வீட்டுக்கு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே அப்படி பாக்குறாரு. என்ன பாத்துட்டு இருக்க, இனிமேலும் நீங்க எல்லாம் இருக்க வேண்டாம், நீ சூட்கேஸ் எடுத்துட்டு வா, என் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அம்மா என்ன சொல்லுவாங்களோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், மனோஜ் இதுக்காக போய் இப்படிலாம் பயந்துட்டு இருப்பியா? உங்க அம்மா கேட்ட நான் ஷோரூம்ல தான் தூங்குறேன்னு சொல்லிரு, ஆனா என் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொன்னோனவே ஏற்கனவே ரோகிணி மேல இப்ப ரொம்ப லவ் வர ஆரம்பிச்சிருச்சு மனோஜுக்கு. இந்த விஷயத்த சொன்னா இனி இருப்பாரா? மனோஜுக்கு ஓகே தான், இருந்தாலும் வெளியே ஓகே இல்லாத மாதிரி. இல்ல ரோகிணி எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நமக்கு டிவோர்ஸ் வேற ஆக போகுது அப்படின்னு சொல்லவும், மனோஜ் நீ டிவோர்ஸ் பண்றியா? என் மேல உனக்கு பிரியம் இல்லையா? என் மேல ஃபுல் லவ் வச்சிருக்க நீ, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும், ஆமா ரோகிணி, நான் ஜெயில இருந்தப்ப யாரால காப்பாத்த முடிஞ்சது? நீ தானே அவங்களுக்கு 5 lakhs கொடுத்து என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்த, எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு மத்தவங்க எல்லாத்தோட நீ தான் எனக்கு முக்கியம்னு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாயிருது ரோகிணிக்கு. சரி மனோஜ், சும்மா நம்ம பேசிட்டுலாம் இருக்க வேண்டாம், நீ என்ன பண்ற தெரியுமா? உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ, வா நான் எங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி பக்கம் இருந்து போகாத அப்படின்னு ஜீவாவும் சந்தோஷம் கையை காமிச்சிட்டு இருக்காங்க.
அப்படியே பாக்குறாரு ஜீவாவையும் சந்தோஷம். என்ன பின்னாடி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு பேசாம இருந்துக்கிறாங்க ரெண்டு பேரும். என்ன இவங்க ரெண்டு பேரும் போகாதன்னு ஜாடை ஏதாச்சும் காமிச்சாங்களா அப்படின்னு கேட்கவும், சேச்சே அப்படிலாம் இல்ல ரோகிணி அப்படின்னு சொல்றாரு. என்ன மனோஜ் அப்புறம் யோசனை பண்ணிட்டு இருக்க? நான் எத்தனை தடவை சொல்றது, உனக்காக தான் மனோஜ் நான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேன், உனக்காக தான் நான் வாழவும் போறேன் மனோஜ், நான் வாழ்றதே உனக்காக தான், புரிஞ்சுக்க மனோஜ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு யோசனை பண்றாரு. ஓகே அப்படிங்கிற மாதிரி முடிவும் பண்ணிடுறாரு. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா இப்ப வரல, நான் நைட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே நீ தாராளமா வா, இப்போ உன்னோட ட்ரெஸ் சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. அடப்பாவி இப்படி அந்தர் பல்ட்டி அடிச்சியடா அப்படின்னு சந்தோஷ் ப்ரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. ரோகிணி அப்படிங்கிறாரு. என்ன மனோஜ் சொல்லு. இல்ல நான் உன் வீட்டுல வந்து தங்குறது அம்மாக்கு தெரிய வேண்டாமே அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் மனோஜ், நான் போய் ஆன்டி கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் போய் சொல்லுவேனா? ஏன் மனோஜ், நீ என் கூட வரேன்னு சொன்னேல, என் கூட தங்குறேன்னு சொன்னேல, அதுவே எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு ரோகிணியும். அதுக்கப்புறம் நான் சூட்கேஸ் எல்லாம் போய் எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ரோகிணி. எப்படியும் மனோஜ் நம்ம வீட்டுக்கு வந்துடுவான், அவனை அப்படியே அல்லேக்கா வளைச்சு போட்டுற வேண்டியதான். என் கூட இருந்துட்டு இனிமேல் உங்க வீடே வேண்டாம், எனக்கு ரோகிணி தான் வேணும்னு சொல்ற அளவுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சூட்கேஸ் எடுத்துட்டு அப்படியே மனோஜ் கிட்ட வர்றாங்க. மனோஜ் நீ வீட்டுக்கு வா, நைட்டு உன்னை நான் நல்லா கவனிச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ரொமான்ஸா ஒரு லுக் விட்டுட்டு வர போறாங்களா. பைபிள் அங்கேயே கவுந்துருச்சு. அப்படியே ஜொல்லு விட்டுட்டு நின்றுட்டு இருக்காரு மனோஜ். சரி நான் வர்றேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸா ஒரு லுக் என்ன அப்படியே திரும்பி திரும்பி பாய் காமிச்சுக்கிட்டு அப்படியே அங்கிருந்து சூட்கேஸ் எடுத்துட்டு ரோகிணி போறாங்க. மனோஜ் ஜொல்லு விட்டுட்டு நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு வர்றாரு சந்தோஷ். ப்ரோ 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 அப்படின்னு ஒரு கத்துறாரு. அட ஏன் ப்ரோ இப்படி கத்துற அப்படின்னு மனோஜ் சொல்லவும், இந்த வலி இது தொடச்சுக்கோ அப்படின்னு டிஷ்யூ பேப்பரை கொடுக்குறாரு. எதுக்கு? இல்ல நீ ரோகிணி சிஸ்டரை பார்த்து சொல்லு கூட்டிட்டு இருந்தேல்ல, அதான் தொடச்சுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் அப்படி பேசாம திரும்பிக்கிறாரு. என்ன ப்ரோ இப்படி மாறிட்ட, உங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல எங்க அம்மா கிட்ட நீங்க சொல்லாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. விஜயா மறுபடியும் கால் பண்றாங்க. ஐயோ அம்மா வேற கால் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கம்மா அப்படிங்கவும், டேய் பேசாம நம்ம வேறாச்சும் ஹோட்டல்ல தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாருங்க விஜயா. இங்க என்னடானா நம்ம ஒரு பிளான போட்டா அம்மா ஒரு பிளான போட்டுட்டு இருக்கிறாங்களே. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ரோகிணி கூட ஜாலியா இருந்து கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது கரெக்டா இந்த அம்மா வந்து குறுக்கால ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேம்மா, ரூம் எல்லாம் எடுக்க முடியாதுமா, நம்ம போய் தங்கலாம் முடியாது. என்னடா பேசிட்டு இருக்கு, ரூம் எடுக்கிறதுக்கு என்னடா பிரச்சனை? இல்லம்மா நானும் எல்லா பக்கம் கேட்டுட்டேன், சரி வராதுமா, ஒரு ரூமும் சரியில்லைம்மா, அது மட்டும் இல்லாம உங்களால அங்கெல்லாம் தங்க முடியாதுமா, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ரவி கூடயே தங்குங்க. அப்ப நீ என்னடா பண்ண போற? நைட்ல தூங்கலன்னு சொன்ன. நான் சந்தோஷ் ப்ரோ வீட்டுக்கு போறேம்மா, அங்க போய் படுத்துக்கலான் இருக்கேன், காலையில வந்து இங்க குளிச்சுக்கலான் இருக்கேம்மா. ஓ அப்படி சொல்றியா, சரிடா நீ அப்படியே பாரு, அவனை எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இதுக்கு மேல அவங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு கட் பண்ணிட்டு ஒரே கவலையில இருக்கிறாங்க. சொல்ல சாயந்தரம் ஆயிடுச்சு. ஸ்ருதியோட அம்மா அப்பா இன்னமும் வரல. இவங்களுக்கு வேற சாயந்தரம் காஃபி குடிக்கணும்ல, காஃபியை போட்டு தர்றதுக்கு யாருமே இல்ல. சே ஒரு ஆள் காஃபி போட்டு கொடுக்கறதுக்கும் கூட இல்லையா அப்படின்னு கோவத்துல இருக்காங்க விஜயா. இங்க அதுக்குள்ள மனோஜ் என்ன பண்றாருன்னா, சாயந்தரமே வெளியே கிளம்பிக்கிறாரு. ப்ரோ நீங்க கடை எல்லாத்தையும் நீங்க பாத்துக்குங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோ எங்க ப்ரோ கிளம்பிட்ட? இல்ல ரோகிணி எனக்கு டின்னர்லாம் சமைச்சு வைக்கிறேன்னு சொன்னா, அதுக்குதான் கிளம்பிட்டேன் ப்ரோ. மணி இப்பதான் 6 கூட ஆகல ப்ரோ, அதுக்குள்ள நீ என்னத்த கிளம்புற அப்படியும். இல்ல ரோகிணி மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் ஏதாச்சும் வாங்கிட்டு போலாம் தான் அப்படின்னு சொல்றாரு. ப்ரோ புரிஞ்சு போச்சு, நீ எதுக்கு அடி போடுறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னமோ ப்ரோ மாட்டிட்டு முழிக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படிங்க. இங்க பாருங்க என்னோட விஷயத்த நான் பாத்துக்குவேன், நீங்க முதல்ல ஷோரூம் நல்லா பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துல கிளம்பி போய் பூவு அல்வா அது இதுன்னு ரோகிணிக்கு பிடிச்சதா வாங்கிக்கிட்டு, இதெல்லாம் ரோகிணிக்கு ரொம்ப பிடிக்கும், ரோகிணிக்கும் எனக்கு நீங்க செம்ம ரொமான்ஸ் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா காரை எடுத்துக்கிட்டு ரோகிணி வீட்டுக்கு போறாரு. அங்க பார்த்தா ரோகிணி தட புடலாம் எல்லாம் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு புடி புடிச்சிட்டு இருக்காரு மனோஜ். ஆனா ரோகிணி புத்திசாலித்தனமா என்ன பண்றாங்கன்னா, ரோகிணியோட அம்மாவையும் அவங்க பையன் கிறிஷ் இருக்காருல அவங்க 2 பேர்த்தையும் கொண்டு போய் சிந்தாமணி வீட்டுல விட்டுட்டு வந்துடுறாங்க. ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருந்த மனோஜ் கேக்குறாரு, ஆமா உங்க அம்மா கிறிஷ் அவங்களாம் எங்க அப்படின்னு கேட்கவும், அவங்க எல்லாம் வேற ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு உருட்டிடுறாங்க. அந்த மனோஜ் அதையும் நம்பிடுறாரு. பைதவே ரோகிணி
உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கார்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. பார்த்தா அதுல செம்மையா ரோகிணிக்கு என்னென்ன பிடிக்குமோ ஃபுட்ல இருந்து ட்ரெஸ்ல இருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அது வேற பூ வேற வாங்கிட்டு வந்திருக்காரா. இதை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆயிருது. அவ்வளவுதான், பயம்புல கவுந்துட்டான், இனி நம்மளை விட்டு போக மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சு போயிருது ரோகிணிக்கு. அப்புறம் என்ன, ரோகிணிக்கும் மனோஜுக்கும் ரொமான்ஸ் தான், செம்ம ஜாலியா இருக்கிறாங்க. இங்க நம்ம விஜயா மணி 7 ஆகுது, 7:45 ஆகுது, இன்னமும் ஒருத்தரும் வந்த பாட காணா. ஸ்ருதியும் சரி ரவியும் சரி எப்பயுமே நைட்டு தான் வருவாங்க. ஆனா ஸ்ருதியோட அம்மா அப்பா என்ன காணோம், காஃபியும் கூட போடுதல, எனக்கு ஏதோ மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா ரவி கால் பண்றாரு. எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே, டேய் கட்டுப்புல இருக்கேன், ஏதாச்சும் பேசுனேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான். என்னம்மா ஆச்சு? டேய் உங்க மாமனார் மாமியார் காலையில போனவங்கடா, இன்னும் வரவே இல்லடா. இங்க ஒருத்தி உட்காந்துருக்கேன்னு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மத்தியானமும் அந்த ஒரு வாய் எடுத்தோம்னா 1 கிலோ அரிசி அளவுக்கு இருக்குமே சாப்பாடு, அந்த சாப்பாட்டை பச்சு விட்டு போயிட்டாங்கடா. நான் சாப்பிடவே இல்லடா. சரி சாயந்தரம் காஃபினாச்சும் போட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா இன்னும் அவங்க வரவே இல்லடா. நான் என்னடா பண்றது அப்படின்னு கடுப்புல பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டேன், என்னங்கம்மா பேசிட்டு இருக்கீங்க, காஃபி தானே, நீங்க போட்டு குடிக்க வேண்டியதானா அப்படின்னு சொல்லவும், என்னதை நான் போட்டு குடிக்கிறதா, சரி விடுங்க நான் கடையில இருந்து காஃபி அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பு, கூடவே டிஃபனையும் சேர்த்து அனுப்பு, நான் மத்தியானம்லாம் சாப்பிடவே இல்லை, நான் கட்டுப்பாயிருவேன் அப்படிங்க. சரிம்மா சரிம்மா, நான் உங்களுக்கு டிஃபனும் சேர்த்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரவி வந்து காஃபியும் டிஃபனும் சேர்த்து அனுப்பி விடுறாங்க. இதை ஸ்ருதி பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும் விஷயத்த சொல்றாங்க. சரி சரி ஓகே ஆன்ட்டிக்கு அனுப்பிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுட் டெலிவரி பாய் இருப்பாங்களா, அவங்க கிட்ட கொடுத்து விட்டுறாங்க. அந்த ஆள் என்ன பண்றாருன்னா, வண்டியில வந்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா 2 வண்டிக்காரனும் வந்து இடிச்சுக்கிறானுங்க. இதுல சண்டை வந்துருது. இந்த இடிச்சுக்கிட்டதுனால ஃபுட்டு போட்டு கொடுத்த கவர் இருக்குல்ல, அந்த கவர் தொப்பக்கடின்னு கீழே விழுந்துருது. இதை வேற அந்த இன்னொரு ஆள் வந்தாருல, சண்டை போட்டுட்டு இருக்காருல வண்டிக்காராலே, அந்த ஆளு மிதிச்சிடுறாரு. அதனால காஃபி ஊத்தி வச்சிருந்தது உடஞ்சு போச்சு. அந்த கவரு, அந்த ஃபுட்டு ஃபுல்லா அந்த காஃபி கலந்து போயிருது. அதை பார்க்காம கீழே கிடந்த கவரை எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த சண்டையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபுட் டெலிவரி பாய் கொண்டு வந்து விஜயா கிட்ட கொண்டு வந்து அந்த வீட்டுல கொடுக்குறாங்க. அவங்களும் ஆசையா வாங்கி இப்படின்னு ஓபன் பண்றாங்க. செம்ம கடுப்பாகுது. காஃபி ஃபுல்லா உடஞ்சு ஃபுட்டுக்குள்ள எல்லாம் கலந்துருச்சு. இப்போ காஃபியும் குடிக்கிறதுக்கு இல்ல, ஃபுட்டும் சாப்பிட முடியாது. செம்ம கோவம் வருது. இனிமேல் இந்த ரவி பையனுக்கிட்ட பேச்செல்லாம் கேட்டு நம்ம முதல்ல இந்த ஸ்ருதியோட அம்மா வீட்டுல இருந்து முதல்ல கிளம்பணும்டா அப்படின்னு முடிவு பண்றாங்க. எங்க போலான்னு யோசனை பண்ணும்போது, இன்னும் எப்படி மனோஜ் ஷோரூம்ல தான் இருப்பான், அவன் நைட்டு தான் சந்தோஷ் வீட்டுக்கு போவான், அதுக்குள்ள மனோஜ் கிட்ட போய் நம்ம பேசிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, சரி மனோஜை கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், மனோஜை கூப்பிட்டோம்னா அவன் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பான், நேரா நம்ம ஷோரூமுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் பூட்டவே இல்லை, அங்கிருந்து நேரா கிளம்புறாங்க. விஜயா கிளம்பி ஷோரூமுக்கு வந்துடுறாங்க. வந்து மனோஜ் மனோஜ் அப்படின்னு கூப்பிட்டுட்டே வரும்போது தான், ஐயோ இந்த புயல் எங்கடா இங்க வருது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு சந்தோஷ். டேய் எங்கடா மனோஜ் அப்படின்னு கேட்கவும், மா மனோஜ் வெளியே போயிருக்காருமா, ஏமா கேக்குறீங்க? ஓ அப்படியா, சரி சரி. ஆமா மனோஜ் என்னமோ உன் வீட்டுல தங்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, நானும் இன்னைக்கு உன் வீட்டுல வந்து தங்குறேன் அப்படின்னு தூக்கி வாரி போடுது சந்தோஷ்க்கு. என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு, ஏன்டா இவ்வளவு பதட்டம் அடையிற, ஏன் நான் வந்து உங்க வீட்டுல தங்க கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. விஜயா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, தங்கலாம் தப்பில்ல அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜயாவும் உட்காந்துருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு பக்கம் ஆகுது, மணி 9 ஆயிடுச்சு. கடை இனி மூட போறாங்க. ஆமா கடையே மூட போறாங்க, எங்கடா அவன் இன்னும் வரல, நான் மனோஜுக்கு போன் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி போன் பண்ண போறாங்க. ஜீவா உளறிடுறாங்க. மனோஜ் சார் ரோகிணி வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றா அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ நீ வேற ஏமா சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துமா அப்படின்னு சொல்லும் போதே, உண்மை சொல்லு மனோஜ் எங்க அப்படின்னு கேட்கவும், அது வந்துன்னு சொல்லுடே, இந்த வந்து போயின்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான், எனக்கு கோவம் வந்ததுன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லும் போதே, கோச்சுக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மை சொல்றேன்ட்டு மனோஜ் இப்படி ரோகிணி வந்து கூப்பிட்டது, அவர் வர்றேன்னு சொன்னதும், அப்புறம் சாயந்தரம் நேரத்திலேயே மனோஜ் கிளம்பி போனது, ரோகிணிக்கு ஏதாச்சும் பிடிச்சது வாங்கிட்டு போகணும்னு சொன்னார்ல, இதை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சந்தோஷம் ஜீவாவும் 2 பேரும் மாத்தி 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 மனோஜை போட்டு கொடுத்துட்றாங்க விஜயா கிட்ட. அவ்வளவுதான். இன்னி விஜயாக்கு ஏற்கனவே பயங்கர கோவம் வருமா, இதை கேட்டு விஜயாக்கு பயங்கர கோவம் உச்சிக்கு ஏறுது. அதுல ஒரு கால் டாக்ஸி புடியா அப்படின்னு சொல்றாங்க. விஜயா, மா எதுக்குமா, அந்த மனோஜை கூப்பிடுறதுக்குதான், அவ வீட்டுல போய் ஜல்சா பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமா சந்தோஷம் கூப்பிட்டுட்டு மனோஜ் ரோகிணி இருக்காங்கல்ல அந்த வீட்டுக்கு போறாங்க. உடனே நம்ம ஜீவா என்ன பண்றாங்கன்னா போன் பண்றாங்க. போனை இவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. என்னாச்சு மனோஜ் அப்படின்னு கேக்குறாங்க. ஜீவா தான் கால் பண்ணிட்டு இருக்கா, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும், கொடுங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஹலோன்னு பேசவும், மேடம் மேடம் அங்க மனோஜ் சாரோட அம்மா வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னேவே, ஆஹா மனோஜோட அம்மா வர்றாங்களா,
ஓ சரி சரி, ஓகே ஓகே, நான் வச்சிடறேன். சரி சரி, நான் பாத்துக்கிறேன், வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அம்மா ஜீவா என்ன சொன்னா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒன்று டென்ஷன் எனக்கு இழுத்து விட்டே இருப்பா, அதனாலதான் நான் போன் எடுக்காம இருந்தேன் அப்படின்னு மனோஜ் சொன்னோடனே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. ஜீவா சொன்ன விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. நம்மளே இந்த விஷயத்தை டீல் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, மனோஜ் இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் மனோஜ், உனக்காக பிடிச்ச பாதாம் ஷேக் செஞ்சிருக்கேன். இதுல முந்திரி, பாதாம், பிஸ்தா, நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், அப்படி எடுத்துட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, நேரா போறாங்க. அந்த ஒரு மில்க் ஷேக் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதுல என்ன பண்றாங்கன்னா தூக்க மருந்தை போட்டு கலந்துடுறாங்க. எப்படியும் கடையில இருந்து இங்க வர்றதுக்கு 1 மணி நேரம் பக்கம் ஆகும். அதுக்குள்ள இந்த மனோஜுக்கு இந்த மருந்து கலந்த இந்த மில்க் ஷேக்கை கொடுத்துட்டோம்னா போதும், அவன் தூங்கிடுவான். அதுக்கப்புறம் அந்த விஜயாவை லெஃப்ட் ஹேண்ட்ல நம்ம ஈஸியா டீல் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதே மாதிரி மில்க் ஷேக் செய்யறாங்க, கொண்டு வந்து மனோஜுக்கும் கொடுக்குறாங்க. மனோஜும் ஆசையா நம்ம ரோகிணி கொடுக்குறாங்கல்ல, ஏற்கனவே ரொமான்ஸ் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்குதா, இதுல வேற மில்க் ஷேக்கை குடிச்சோடனே அவ்வளவுதான் முடிஞ்சுது, பைப்ல தூங்கிருச்சு, அசந்து தூங்கிடுறாங்க மனோஜ். சரி, இந்த இந்த விஜயா வரும்ல, அவளை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹால் அப்படி பந்தாவா உட்காந்துட்டு இருக்கிறாங்க ரோகிணி. விஜயா வந்தோடனே பாத்தீங்கன்னா செம்ம கோவமா கதவை காலால எட்டி உதச்சிட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க. ரோகிணி அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. எங்கடி என் பையன் மனோஜ் அப்படின்னு சொல்லவும், அது உங்க பையன் மனோஜ் இல்ல, அது ஏன் புருஷன் மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓ சொல்லுவ, டேய் மனோஜ் முதல்ல வெளியே வாடா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க மனோஜ்ல உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாரு. நீங்க வரது தெரிஞ்சுதான் அவர் உள்ள போய் உட்காந்துருக்காரு. அவர் வரலாம் முடியாது, வரவும் மாட்டாரு, நீங்க முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், நீ என்னடி என் பையன் வரமாட்டான்னு சொல்றேன், நான் அவங்கிட்ட போய் நானே பேசுறேன் அப்படின்னு சொல்லவும், நீங்க முதல்ல வாங்க அப்படின்னு கையை தரன்னு புடிச்சு இழுத்துட்டு வந்து விஜயாவை அப்படியே புடிச்சு தள்ளி விடுறாங்க வாசலுக்கு வெளியே. ஆனா நல்ல வேலைக்கு கீழே விழுகல, சந்தோஷ் ப்ரோ போய் புடிச்சிடுறாரு விஜயாவை. என்ன சிஸ்டர் இப்படி எல்லாம் பண்றீங்க, நீங்க முதல்ல மனோஜ் கூப்பிடுங்க, அவங்க அம்மா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லவும், ஹலோ நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, அவர் சொன்னதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவர் தான் சொல்லிட்டாரு, உங்களுக்கும் மனோஜுக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்ல, நானும் மனோஜ் தான் வாழ போறோம். நீங்க தான் அவரை என் கூட பேசக்கூடாதுன்னு தடுத்து வச்சுட்டு இருந்தீங்களாமா, இப்பதான் அவர் துணிஞ்சு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காரு. தயவு செய்து எங்க வாழ்க்கையில நீங்க குறுக்க வராதீங்க, கிளம்பி போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னடி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கைய ஓங்கி அடிக்க வர்றாங்க விஜயா. ஆனா கைய புடிச்சிடுறாங்க ரோகிணி. என்னடி பேசிட்டு இருக்கியா, இங்க பாருங்க, மரியாதை கொடுத்தீங்கன்னா மரியாதை வாங்குவீங்க, உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கு, இந்த கெஞ்சிக்கிட்டு ஆன்டின்னு கெஞ்சின ரோகிணி எல்லாம் இனி நீங்க பார்க்கவே முடியாது. ஆன்டி இது உங்க வீடு இல்ல, என் வீடு ஆன்டி, இங்க இருந்து முதல்ல நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என் பையனை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, நீங்க இங்க இருந்து கிளம்பலன்னு வச்சுக்கோங்க, என் புருஷனையும் என்னையும் ஒன்னா வாழ விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி போலீஸ் கேஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. போன் பண்ணட்டுமா அப்படின்னு போனை வச்சுட்டு வேற மிரட்டுறாங்க. எங்க பண்ணிட்டு பார்க்கலாம் அப்படின்னு மிரட்டுறாங்க விஜயா. அப்பதான் சந்தோஷ் ப்ரோ சொல்றாரு, மா நம்ம அப்புறம் பேசிக்கலாமா, முதல்ல இப்ப கிளம்பல இங்க இருந்து, இப்ப கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாம இருக்குதுமா, நம்ம மனோஜ் நமக்கு சப்போர்ட் பண்ணாம உள்ள உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும், டேய் மனோஜ் முதல்ல வெளியே வாடா அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, ரோகிணி போய், மனோஜ் உங்களை கூப்பிடுறாங்க, மனோஜ் நீங்க பேசுறீங்களா அப்படின்னு ரூம் கதவை திறந்து பேசுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வாய்ஸ் க்ளோன் ஆப்பை வச்சு மனோஜ் பேசுற மாதிரி இவங்க பேசி ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து பிளே பண்றாங்க. அந்த பிளே பண்ணோட அது மனோஜ் மாதிரியே பேசுது. உங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ரோகிணி தான் முக்கியம், நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புறீங்களா இல்ல நானே போலீஸ் கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு இந்த வாய்ஸை கேட்டோன்னேவே அப்படியே அங்க நின்னுட்டு இருந்த விஜயா டவக்குன்னு கீழே உட்காந்துடுறாங்க. உம்மா பையனே இப்படி பேசிட்டானா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. நான் தான் சொன்னேனேம்மா, அவன் ரோகிணி சிஸ்டர் மயக்கத்துல இருக்காம்மா, அவன் இப்பெல்லாம் ஒன்னும் பேச வேண்டாம், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் விஜயாவை கூப்பிட்டுட்டு கார்ல அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்பாடா ஒரு பிரச்சனை தீர்ந்து, இனி நம்ம மனோஜ் நமக்கு தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இனி எப்படியாச்சும் பேசி கீசி மனோஜா நம்ம வழிக்கு கொண்டு வந்தாரலாம், இனி பிரச்சனையே இல்லை, சந்தோஷமா இருக்கிறாங்க ரோகிணி. இங்க விஜயா தான் பயங்கரமா அழுதுகிட்டே போறாங்க. சந்தோஷ் சொல்றாரு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வாங்கம்மா, என் வீட்டுல இருந்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஃபோன் கால் வருது, அப்படியே எடுத்து பாக்குறாங்க. ஸ்ருதியோட அம்மா தான் கால் பண்றாங்க. ஹலோ அப்படின்னு எடுத்து பேசுறாங்க. என்ன சம்மதி பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க போயிட்டீங்க, வீட்டை வேற திறந்து போட்டு போயிருக்கீங்க, எவனா திருட வந்துருந்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுல கண்ணா பின்னான்னு கண்டபடி பேசுறாங்க. ஸ்ருதியோட அப்பா வேற கூட சேர்ந்துட்டு அவரும் கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. இதெல்லாம்
கேட்ட விஜயா இனி உங்க வீட்டுக்கே போக கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. பேச பேச இந்த விஷயத்த ஸ்ருதி கிட்ட சொல்றாங்க. ஸ்ருதியா என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு உடனே ரவி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. ரவியும் கால் பண்றாரு. டென்ஷனா கால் பண்ணிட்டு இருக்காரு விஜயாக்கு. விஜயா அப்படி பாக்குறாங்க. ரவி கால் பண்ற தெரிஞ்சோடனேவே கண்டிப்பா அந்த சம்மந்தி ரவி கிட்ட போட்டுதான் கொடுப்பாங்க. இவனும் நம்மளை கூப்பிட்டு திட்டதான் செய்வான்னு சொல்லிட்டு போனை அவங்களதும் எடுக்கல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரவி வீட்டுக்கும் போக முடியாது. மனோஜும் கை விட்டுட்டான். பார்வதியும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. என்னதான் பண்றது அப்படின்னு யோசனை பண்றாங்க. பேசாம சந்தோஷ் வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு யோசனை பண்றாங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம், எப்படியும் இங்க இருக்கிற ஷெல்டர்லாம் இருக்கும்ல, அங்க போய் தங்கிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. சந்தோஷ் சொல்றாரு எவ்வளவோ, அதெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க ஏதாவது ஷெல்டர் இருக்கும்ல, அங்க நைட் தங்கிக்கிறேன் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நீங்களா போய் ஷெல்டர்ல தங்க முடியாதுமா அப்படின்னு சொல்லுவோம். அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. ஷெல்டர்ல கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. அந்த ஷெல்டரை பார்த்தோன்னே ஐயையோ என்னால எல்லாம் இங்க தங்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணும் போதுதான் ஒரு யோசனை வருது. இத்தனை பண்றதுக்கு எதுக்கு நம்ம ஈகோவை பார்த்துட்டு இருக்கணும்? நம்ம தங்கமா வச்சு தாங்கக்கூடிய முத்து இருக்கிறான், மீனா இருக்கிறா, அதே மாதிரி நம்ம புருஷனும் அங்கதான் இருக்காரு. பேசாம முத்துவோட மாமியார் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஏன்னா கால் மேல கால் போட்டுக்கிட்டு அவங்கள அதிகாரம் பண்ணிக்கிட்டு முத்துவும் சரி மீனாவையும் சரி மீனாவோட அம்மாவையும் சரி நம்ம அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். மகாராணி மாதிரி இருக்கிறத விட்டு போட்டு இவங்க கிட்ட எதுக்கிட்ட நம்ம வேலைக்காரி மாதிரி இருக்கணும்னு முடிவு பண்றாங்க விஜயா. சோ அங்கேயே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த ஷெல்டர்ல எல்லாம் இருக்குல்ல, என்னை கொண்டு போய் முத்து தங்கி இருக்க வீட்டுல இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க சந்தோஷ் கிட்ட. அதுக்கப்புறம் என்ன, மீனாவோட வீட்டு லொகேஷனை முத்து கிட்ட போன் பண்ணி கேக்குறாரு சந்தோஷ். என்னாச்சுண்ணே அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயத்த பூரா சொல்றாரு முத்துக்கிட்ட. அதுவும் இது எல்லாமே விஜயாக்கு தெரியாம தான் அந்த விஷயத்த பூரா போன்ல சொல்லிடுறாரு முத்துக்கிட்ட. முதல்ல நீங்க அங்கேயே இருங்க, நான் அம்மாவை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லவும், இல்ல ப்ரோ நானே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ப்ரோ, நீங்க இருக்கிற லொகேஷனை முதல்ல அனுப்புங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. பதட்டமா பேசிட்டு இருக்கிற பார்த்துட்டு என்னாச்சுங்க அப்படின்னு கேக்குறப்போ மீனா தான் கேக்குறாங்க நடந்த விஷயத்தையெல்லாம். முத்து சொல்றாரு, ஹால்ல உட்காந்துட்டு இருந்தா அண்ணாமொழியும் வேணும் அவளுக்கு, நல்லா வேணும், அனுபவிச்சாலா இதெல்லாம் வேணும் அவளுக்கு அப்படின்னு சொல்லவும், அப்பா பாவம்ப்பா அம்மா விட்டுருங்க, அவங்க ஏதோ இதுல பண்ணிட்டாங்க விட்டுருங்க, அம்மா வந்தாங்கன்னா இந்த விஷயத்த யாருமே எதுவுமே கேட்டுக்காதீங்க, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன், நீங்க எதுவுமே தெரிஞ்சுக்காத மாதிரி இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா முத்து சந்தோஷ் சொன்னார்ல அந்த லொகேஷனுக்கு வந்துடுறாங்க. விஜயா வர்றது தெரிஞ்சோடனே நைட் இது ஒரு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்பயும் கூட விஜயாக்கு பிடிச்சது வா உட்காந்து அவங்க வர்றதுக்குள்ள செய்யணும்னு கடன்னு செஞ்சுட்டு இருக்காங்க மீனா. அண்ணாமலை சொல்றாரு, என்னம்மா புதுசா என்ன விருந்தாளியா வர்றாங்க, எதுக்குமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இல்ல மாமா ஸ்ருதியும் காலையில சொன்னாங்க அவங்களோட உணவெல்லாம் எதுவுமே பிடிக்கலன்னு சொன்னாங்க மாமா, அத்தை கொஞ்சம் சரியா சாப்பிடாமையும் இருந்திருப்பாங்க, அதனாலதான் பிடிச்சதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னமோமா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, அவதான் உன்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேரம் முத்து சந்தோஷ் இருக்க இடத்துக்கு போயிடுறாரா. முத்துவை பார்த்தோன்னே அப்படி கண் கலங்குறாங்க. ஆனா அததான் வெளியே காமிச்சுக்க மாட்டாங்களே, எப்பவுமே முத்து மேல இருக்க பாசத்தை விஜயா வெளியவே காமிச்சுக்க மாட்டாங்க. நீ எதுக்குடா இப்ப இங்க வந்த அப்படின்னு வேற கேக்குறாங்க. அது கெத்தா கேட்டுக்கிறாங்க. முத்துதான் அவங்க அம்மா லைட்டா கண் கலங்குனாவே கண்டுபிடிச்சிருவாரு. அவரும் அப்படி கண் கலங்கிட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த பக்கம் சவாரிக்கு வந்தேன் அதான் வந்தேன், நீங்க முதல்ல வாங்க கார்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை கூப்பிட்டுட்டு நேரா வர்றாரு. ஒண்ணுமே பேசல முத்து, இப்படி கண் கலங்கிக்கிட்டே வர்றாரு, கண்ணை தொடச்சுட்டே வர்றாரு. இங்க பாருடா, உங்க மாமியார் வீட்டுல இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஸ்ருதி வீட்டுல இருக்க பிடிக்கல, சரி அதனாலதான் வர்றேன் அப்படின்னு சொல்லவும், அம்மா நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாங்கம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் சரி நான் உங்களுக்கு பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள அப்படின்னு நுழையிறாங்க விஜயா. நுழையும் போதே பாத்தீங்கன்னா, வாங்கத்த வாங்க சம்மந்தி அப்படின்னு எல்லாம் அப்படி வரவேற்கிறாங்க. அப்படி பார்த்து கண் கலங்குறாங்க. அங்க நடந்ததுக்கும் இங்க நடந்ததுக்கும் அப்படி கம்பேர் பண்ணி பாத்துக்கிறாங்க விஜயா. மீனா பாத்தீங்கன்னா காஃபியும் கையோட நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்தாங்கத்த முதல்ல காஃபி குடிங்க அப்படின்னு கொண்டு வந்து காஃபியை கொடுக்குறாங்க. அந்த காஃபியை பார்த்தோன்னு விஜயா வாங்கி எதுவுமே பேசல, கடன்னு அவ்வளவு சூடா இருக்க காஃபியவே குடிச்சிட்டு, அப்பாடா இப்பதான்டா எனக்கு நிம்மதியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி குடிச்ச சந்தோஷத்துல என்ன இருந்தாலும் எங்க போய் காஃபியை குடிச்சாலும் இந்த மீனா போட்ட காஃபி மாதிரி எங்கேயும் வராது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு ஐயோ வாய் தவறி சொல்லிட்டேனே அப்படிங்கிற மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க விஜயா. அதை பார்த்துட்டு நம்ம மீனாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். விஜயா இன்னைக்குதான் விஜயா மீனாவுக்கு பத்தி பாராட்டி ஒரு நல்ல வார்த்தை வந்திருக்குது. ஆமாப்பா வஸ்டர் மகரிஷி வாயில நல்ல ஒரு விஷயத்த வாங்குற மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. மீனாக்கு அவ்வளவு சந்தோஷம். மீனா ஆனா இவங்க சொல்றதெல்லாம் எதுவுமே கேட்கல. கடன்னு உள்ள போறாங்க. முத்து விஜயா வர்றதுக்கு முன்னாடியே தலவாழை இலையெல்லாம் வாங்கிட்டு வந்து, அதான் நீங்க முதல்ல சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டேபிளை எடுத்துட்டு வந்து இலைய போட்டு 3 வகையான பொரியல்,
விஜயாக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பருப்பு உருண்டை குழம்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்தாங்க அத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்தோன்னே அதுவும் அந்த பருப்பு உருண்டை குழம்ப ஊத்துனோடனே விஜயா எதுவுமே பேசவே இல்லை. சும்மா சாப்பாட்டை அள்ளி அள்ளி போட்டு 2 நாள் 3 நாள் சரியா சாப்பிடலையே அடிச்சு தள்ளுறாங்க. இதை பார்த்தோன்னே முத்து மீனா ரொம்ப கண் கலங்கி அப்படியே கண்ணெல்லாம் துடைச்சுக்கிறாங்க. இதுல வேற நிறைய சாப்பிட்டதுல வேற நிறைய அப்படியே அள்ளி அள்ளி வாய்க்குள்ள போட்டுட்டு இருந்தாங்களா. விக்கல் வேற வந்துடுச்சா. இந்த தண்ணியை குடிச்சிட்டு பொறுமையா சாப்பிடு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அப்புறம் நான் ரசம் அது இதுன்னு எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஃபுல் சாப்பிட்டு ஒரு கட்டு கட்டுறாங்க விஜயா. அப்படியே ஏப்பமெல்லாம் விட்டுட்டு ஹபாடா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போதும்னு சொல்லிட்டு சரி கை கழுவணுமேன்னு எழுந்திருக்கும் போது சம்மந்தி இருங்க சம்மந்தி அப்படின்ட்டு மீனோட அம்மா ஓடி போய் ஒரு தட்டை எடுத்துட்டு வந்து இந்த தட்டத்துல கை கழுவுங்க சம்மந்தி அப்படின்னு அந்த தட்டத்திலே கை கழுவ சொல்லி தட்டா எடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க. ஸ்ருதியோட அம்மா எப்படி இவங்க கிட்ட பயங்கரமா வேலை வாங்கினாங்க பாருங்க. அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. என்னதான் இருந்தாலும் மனுஷனோட அன்பு பாசத்துக்கு இணையா காசு வராது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு ஈகோ தான் இருக்கே, அதனால வெளியே காமிச்சுக்க மாட்டேங்கிறாங்க விஜயா. முத்து அதுக்குள்ள இவங்க சாப்பிடறதுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு கட்டளை வேற வாங்கிட்டு வந்துடுறாரு. கட்டளை மெத்த எல்லாத்தையும் அந்த மடிக்கிற கட்டல் இருக்குல்ல அதை ஒன்னொன்னு கொண்டு வந்து போட்டு அம்மா நீங்க இங்க கொஞ்சம் படுத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. உப்புசமா இருக்கிற மாதிரி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் ஏசி இல்லம்மா, ஒரு 2 நாள் பொறுத்துக்குங்கம்மா, நம்ம வேற ஏதாச்சும் ஒரு நல்ல வீடா பார்த்து போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டை கண்டிப்பா நான் மீட்டிட்டு நம்ம வீட்டுக்கு உங்களை 2 பேத்தையும் நான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா 2 பேத்துக்கிட்டையும் முத்து சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட அண்ணாமலை சொல்றாரு, அதெல்லாம் சரிடா நீ போய் படுத்துவங்க கிளம்பு போ அப்படின்னு சொல்றாங்க. மாடியில போய் மீனாவும் முத்துவும் தான் படுக்க போறாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, அத்தை ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க அத்தை, உங்களுக்கு விசிறி வேணா நான் விசிறி விடட்டுமா, ஏன்னா உங்களுக்கு ஏசி இல்ல சரி நீங்க படுத்துக்குங்க நான் விசிறி விடுறேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு மீனாவோட அம்மா சொல்றாங்க, மீனா நான் பாத்துக்கிறேன் மீனா, சம்மந்தி நீங்க படுத்து தூங்குங்க சம்மந்தி, நான் உங்களுக்கு விசிறி விடுறேன், நீங்க தூங்குன பின்னாடி நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாரு, அதெல்லாம் வேண்டாமா நாங்க பாத்துக்கிறோம் விடுமா நீ போ அப்படிங்க. ஆனா முடியவே முடியாதுன்னு மீனாவோட அம்மா விஜயாக்கு விசிறி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அப்படியே கண் கலங்குற மாதிரி அப்படி ஃபீல் ஆகுது விஜயாக்கு. நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், மீனாவை இத்தனை கொடுமை பண்ணிருக்க கூடாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க விஜயாவும். விசிறி விட்டுட்டே இருக்காங்க ரொம்ப நேரமா. அதை பார்த்தா அண்ணாமலை சொல்றாரு, இங்க பாருமா ஃபேனு ஓடிட்டு இருக்குதுமா, அப்புறம் எதுக்குமா விசிறி விட்டுட்டு இருக்கிற, இல்லன்னு நீங்களாம் ஏசிலே தூங்குனவங்க அம்மா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீ போய் தூங்க போ அப்படின்னு சொன்னோன்னே இல்ல இருக்கட்டும்ண்ணா அப்படின்னு சொல்லவும் விஜயா சொல்றாங்க, இல்ல நீங்க போய் படுத்து தூங்குங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. விஜய் இப்படி பேசுறதே சந்தோஷமா இருக்கு நம்ம அண்ணாமலைக்கு. இல்ல சம்பந்தியமா அது அப்படிங்கவும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க போங்க போய் படுங்க, நீங்களும் காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்றத பார்த்தோன்னே ஆச்சரியமா பாக்குறாங்க. மீனாவோட அம்மா என்னது நம்ம சம்பந்தி அம்மாவா இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதான் சொல்றாளம்மா நீ கிளம்புமா அப்படின்னு சொன்னோன்னே ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா மீனாவோட அம்மா சொல்றாங்க, இல்லைன்னா இருக்கட்டும்னே அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா கிளம்புமா நீ முதல்ல போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமா, சம்மந்தி ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க சம்மந்தி, நீங்க தண்ணி வச்சிருக்கேன் சம்மந்தி, நான் காலையில உங்களுக்கு நேரத்திலே கொண்டு வந்து புது தண்ணி வச்சிடறேன், உங்களுக்கு சுடுதண்ணி வேணுமா பச்சை தண்ணி வேணுமா, மீனா ஆனா ஏற்கனவே சுடுதண்ணி வச்சுட்டா நீங்க எழுந்திருக்கிறதுக்குள்ள நான் சுடுதண்ணி எல்லாம் போட்டு வச்சிடறேன் நீங்க குளிக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு அத்தனையும் சொல்றாங்க. அம்மா அதெல்லாம் பாத்துக்கலாமா நீ போமா முதல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இல்லண்ணே சம்மந்தி அம்மா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அதுதான் அப்படிங்கிற சொல்லும் போதே காலையில எழுந்திரிச்சோடனே பாத்துக்கலாம், நான் எது வேணாலும் நான் கேட்கறேன் நீங்க போய் படுங்க அப்படின்னு அவ்வளவு அமைதியா விஜயா பேசுறாங்க. அதுக்கப்புறம் சரி சம்மந்தி நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. மீனாவோட அம்மா சந்திரா, விஜயா மீனாவோட மனசை புரிஞ்சுக்கிட்டியா, நீ பாக்குறத நீ செய்யறத செய்கை எல்லாத்தையுமே பார்க்கும்போது மீனாவே முத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. விஜயா தான் ஈகோ பார்ட்டியாச்சே எதுவுமே பேசலாம் மௌனமா இருக்காங்க. விஜயா எனக்கு தெரியும் விஜயா நீ திருந்திட்ட நீ மாறிட்ட, மீனா அம்மா கிட்ட பேசுற ஸ்டைல வச்சே கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ முத்து மீனா பத்தி புரிஞ்சுட்டேல அப்படின்னு சொல்லவும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. எனக்கு இதுவே போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலைக்கு இப்ப செம்ம ஹாப்பி. என்னதான் நம்ம சொந்த வீட்டை விட்டுட்டு இப்படி ஜப்திக்கு வீடு போயிருச்சேன்னு கவலைப்பட்டாலும் ஆனா நம்ம வைஃப் நம்ம பசங்க மருமகளை பத்தி புரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு அண்ணாமலை. இங்க மாடியில உட்காந்துட்டு இருக்கா மீனாவும் முத்துவும் பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல வேற மீனாவோட அம்மா என்ன பண்றாங்கன்னா மீனாக்கு கால் பண்ணி சம்பந்தியமா இப்படி என்ன பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொன்னோன்னே என்னத்த சொல்றீங்க ஆச்சரியமா இருக்குது, ஆமா தம்பி சம்பந்தி அம்மா என்கிட்ட இப்படி பேசுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா, என்னோட காஃபி சூப்பரா இருக்குன்னு அதான் சொன்னாங்க பாத்தியா, நான்
இத்தனை நாளும் என்னோட காஃபி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குமா. ஆமா மீனா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க மாமியார் மாறிக்கிட்டே வர்றாங்க, சம்மந்தி அம்மா இப்ப மாறுறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் போனை கட் பண்ணிடுறாங்க. மீனாவோட அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு அப்படி கண் கலங்கிட்டு இருக்காரு. முத்து, என்னாச்சுங்க, நல்ல விஷயம் தானே, நீங்க எது கண் கலங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இல்ல ரவி வீட்டுல நடந்த விஷயம் சரி, அதை எல்லாத்தையும் விட இந்த பார்லர் அம்மா பண்ணுச்சு பாரு, அதை நான் சும்மாவே விட மாட்டேன். இந்த மனோஜ் லூசு பையன் அந்த பார்லர் அம்மா வீட்டுல போய் ஜல்சா பண்ணிக்கிட்டு அம்மாவை இப்படி பேசியிருக்கான் பாரு, அவனை சும்மாவே விடக்கூடாது, காலையில இருக்குது அவனுக்கு ஆப்பு அப்படின்னு சொல்றாங்க. முத்து, ஏங்க அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல வீட்டை மீட்ட பார்க்கலாம். வீட்டை மீட்டு அத்தையும் மாமாவையும் அந்த வீட்டுல அவங்கள சந்தோஷமா வாழ வைக்கணும். நம்மளும் எல்லாம் ஒரே குடும்பமா மறுபடியும் சந்தோஷமா வாழணுங்க, அதுதான் எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா மீனா, ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை மீட்கலாம், அதுக்கப்புறம் இருக்குது அந்த பார்லர் அம்மாவுக்கும் மனோஜுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா சொல்றாங்க, எப்படியோ அத்தை எனக்கு நல்லா மாறிட்டுறாங்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியுது. என் அம்மா கிட்ட இப்படி பேசுறேன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, என்ன வீணா பேசிட்டு இருக்க, ஒன்னாவே பாராட்டிட்டாங்க. நீ பாரு, உங்க மாமியாரு உன்னை தலையில வச்சு தாங்க போகுது, இது மாதிரி மருமக உலகத்திலே இல்லைன்னு சொல்ல போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சிரிச்சிட்டு இருக்காங்க மீனா. இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.